அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணியாற்றுவேன். என்றென்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்குரிய கட்சி, மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி. இன்றைக்கும் நியூ ஆண்டர்பனர் என்றும் சப்சிடி என்றும் மிகைப்படுத்தி காட்டிக்கொண்டு மத்திய அரசும் இந்த சமத்துவ திராவிட மாடல் விளம்பரங்களை மட்டுமே எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நம்மளுடைய ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்த இந்த மானிய திட்டம் முதல் தலைமுறைக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும், மானியம் கொடுக்கப்பட வேண்டும், கூலி தொழிலாளியாக இருக்கப்பட வேண்டாம், முதலாளிகளாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த இத்திட்டம் அனைத்துமே பணக்கார வர்க்கங்களுக்கு முழுமையாக தாரை வார்த்து இன்றைக்கு முழுமையாக தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஒவ்வொரு திட்டத்தின் கீழ் 5% கை மாறிக்கொண்டிருக்கிறது. இது முழுமையாக என் கண் எதிரே நடந்து கொண்டிருக்கும் அநியாயத்தை நாம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் இம்மாதிரியான திட்டங்கள் பணக்கார வர்க்கங்களுக்கு உதவிகரமாக இருக்காது. என்னுடைய ஏழை எளிய மக்களுக்கு, மக்களுக்கு கண்டிப்பாக இத்திட்டத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பேன். அதிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது மானியம் எதற்கு மக்களுக்கு, உழைக்கும் வர்க்கங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கம் உற்று துணையாக ஒரு பங்குதாரராக நின்று மக்களோடு நின்று முதலாளி வர்க்கங்களாக மாற்றப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.